ஹாய் ஹலோ குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு எங்களோட பொட்டரி டெக்கரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். வெல்கம் டு கீதா தர்ஷன் ஃபிலிம்ஸ். வி ஆர் கீதா தர்ஷன். இன்னைக்கு விக்டோரியாவில் இருக்கிற பெண்டிகோன்ற ரீஜனல் சிட்டியில் இருக்கிற பொட்டரி மேக்கிங் பண்ணுற இடத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே பொட்டரி மேக்கிங் மட்டும் இல்லாமல் பொட்டரி டெக்கரேஷன் பற்றியும் லேர்ன் பண்ணிக்கொள்ள முடியும். எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே எப்படி இருந்ததுன்றதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ வாட்ச் அண்ட் என்ஜாய். 1850 காலகட்டத்தில் ஸ்காட்லாண்டில் இருந்து மைக்ரண்ட் ஆகி வந்த ஜார்ஜ் டன்கன்ன்றவரால் 1858 ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த பெண்டிகோ பொட்டரி. இந்த பிளேஸ் 1970 டூரிஸ்ட் பிளேஸாக மாற்றிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 ஜெனரேஷனாக இந்த பொட்டரியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம். இந்த பொட்டரி மேக்கிங்கில் டோட்டலாக 6 ப்ராசஸ் இருக்குது. முதலாவதாக கிளேயை ப்ரிப்பேர் பண்ணி கொள்ளணும். அதுக்கு பிறகு பொட்டரி வீலை யூஸ் பண்ணி தேவையான ஷேப்புக்கு கொண்டு வரணும். அதாவது பிளேட்ஸோ மக்கோ எது தேவையோ அந்த ஷேப்புக்கு நாங்கள் கொண்டு வரணும். 3வது ஸ்டெப்பாக செஞ்ச ப்ராடக்ட்டுக்கு டெக்ஸ்சர் ஆட் பண்ணணும். அதுக்கு பிறகு டெக்கரேஷனை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி போட்டுக்கொள்ளலாம். டெக்கரேஷனை போட்ட பிறகு டெய்லி யூஸுக்கு ஏற்ற மாதிரியான பெயிண்டிங் அண்ட் ஃபினிஷிங் ஒர்க்கை பண்ணணும். லாஸ்ட்டாக ஃபினிஷிங் ஒர்க் பண்ணின ப்ராடக்ட்டை ஒரு செல்ஃபில் வச்சு 1250 டிகிரி செல்சியஸில் 12 ஹவருக்கு சுட்டெடுப்பினோம். அதுக்கு பிறகு அந்த ப்ராடக்ட்டை திரும்ப 12 ஹவருக்கு கூல் டவுன் பண்ணிவினோம். இந்த பொட்டரியில் 2வது ஸ்டெப்பும் 4வது ஸ்டெப்பையும் விசிட்டர்ஸுக்காக ஒர்க் ஷாப் நடத்துவாங்க. நாங்கள் போன டேல அன்ஃபார்ச்சுனேட்லி 2வது ஸ்டெப் ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ 4வது ஸ்டெப்பை தான் நாங்கள் செஞ்சோம். இந்த ஒர்க் ஷாப் கிட்டத்தட்ட ஒரு 1 hour நடக்கும். அங்கே இருக்கிற ஒரு ஸ்டாஃப் கைட் பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப்பில் 16 விசிட்டர்ஸ் ஒரே சிட்டிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். Then leave your handle to last because we do naturally grab at the handle. We don't want to smudge off any of that design. But you will not be able to decorate underneath at all because it sits flat to the shelf. இந்த ஒர்க் ஷாப்பை நான் மட்டும் தான் அட்டென்ட் பண்ணினா. எங்கள் 2 பேர்லையும் எனக்கு தான் அவ்வளோவா ட்ராயிங் வராது. இருந்தாலும் எனக்கு டெக்கரேஷனில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால நான் தான் இந்த ஒர்க் ஷாப்பை அட்டென்ட் பண்ணினான். என்னோட சேர்த்து நிறைய கிட்ஸும் இன்ட்ரெஸ்டிங்காக டெக்கரேஷன் பண்ணிட்டு இருந்தவ. எங்களுக்கு விருப்பமானதில் நாங்கள் டெக்கரேஷன் பண்ணிக்கொள்ள முடியும். நான் மக்கை சூஸ் பண்ணினான். எனக்கு நல்ல ஜோலியாகவும் நல்ல டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்தது. டெக்கரேஷன் பண்ணின ப்ராடக்ட்டை அவட்ட கொடுத்துட்டு வந்தாச்சு. ஃபினிஷிங் ஒர்க் பண்ணிட்டு அவ வீட்டுக்கு சென்ட் பண்ணி விடுவினோம். கிட்டத்தட்ட 4 கிழமை எடுக்கும்னு சொன்னவன். நாங்கள் போயிட்டு கலெக்டும் பண்ணிக்கொள்ளலாம். ஆனால் எங்களுக்கு சிட்டியிலிருந்து இங்கே வர்றதுக்கு தூரம் கஷ்டமாக இருக்கு. அதால சென்ட் பண்ணி விட சொன்ன நாங்கள் ஃபைனல் ப்ராடக்ட் வந்ததும் போட்டோவை ஷேர் பண்ணி வர்றோம். இங்கே இவங்களோட ஓன் ஷாப்பும் இருக்குது. நாங்கள் விருப்பம் இருந்தால் பொட்டரிஸ் எல்லாம் வாங்கி கொள்ளலாம். நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த ஷாப் கூடவே இன்னொரு ஆன்டிக் ஷாப்பும் வச்சிருந்தாங்க. நிறைய ஆன்டிக் கலெக்ஷன்லாம் வச்சிருந்தாங்க. ஆன்டிக் கலெக்ஷனில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான பிளேஸாக இருக்கும். Hope you guys enjoy this video. If you like this video, please like, share and subscribe to Geetha Darshan Films. இந்த வீக்கெண்ட் எல்லாரும் நல்லபடியா என்ஜாய் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் bye bye. Good night.